Hello friends, welcome to Cameraman. என்னோட பேர் கார்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 5 ஃபோட்டோஷாப் டிப்ஸ். வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா குயிக்லி சேஞ்சிங் கேன்வாஸ் சைஸ். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கேன்வாஸ் சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இமேஜ் சைஸில் போயிட்டு வேல்யூவை மாற்றிட்டு கேன்வாஸ் சைஸ் சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் நம்ம யூஸ்வலாக சேஞ்ச் பண்ணுவோம். இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. Ctrl Z கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இமேஜ் கேன்வாஸ் சைஸில் போயிட்டு நான் கேன்வாஸ் சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணேன்னா கேன்வாஸ் சைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், இமேஜ் சைஸ் அப்படியே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இமேஜ் சைஸில் போயிட்டு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா இமேஜோடு சேர்த்து கேன்வாஸ் சைஸ் மாறும். ஸோ இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நம்மள சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக சைஸ் தேவையில்லை, எனக்கு இந்த இமேஜை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும் இல்லை சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணலான்னா, க்ராப் டூல் எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் இது ரெண்டுத்தையும் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணால் ஈவனாக கேன்வாஸ் சைஸ் மாறும். ஸோ அப்படி நம்ம என்ட்ரு கொடுத்தா போதும். சரிங்களா? இந்த செஷனில் நம்ம எப்படி நம்மளுடைய ஃபோட்டோஸ்க்கு கலர் லுக்கப் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இன்ஸ்டாகிராம் காமிக்கும். அதே மாதிரியான விஷயத்தை நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கலர் லுக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு கலர் லுக்கப் இங்கே வந்துருச்சு பார்த்திங்களா ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ இது ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரோ கீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணி நம்ம கலரை நம்மளுக்கு என்ன மாதிரி கலர் வேணும் அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி ஒரு 40 வைக்கிறோம் பாருங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு கலரை சேஞ்ச் பண்ணலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர். இந்த செஷனில் ஈஸியாக எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு இமேஜ் ஜூம் பண்ணோன்னா யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுவோம், கண்ட்ரோல் மைனஸ் யூஸ் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுவோம். பர்டிகுலராக இந்த ஐ ஏரியாவை மட்டும் ஜூம் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலாக பண்ணுறது கண்ட்ரோல் ப்ளஸ் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுறது தான் நம்ம யூஸ்வலாக பண்ணுற விஷயம். பட் இது இன்னொரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணுக்கிட்ட போய்ட்டு உங்களுடைய மவுஸில் இருக்கிற ஸ்க்ரோலை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ண முடியும். இது டிப் நம்பர் 1. இதுலேயே ப்ரோ எனக்கு ஆல்ட் கீயெல்லாம் ப்ரெஸ் பண்ண வேணாம் ப்ரோ, டேரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் ஆகணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்ட்ரோல் கேவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஃபரன்சஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் டூல்ஸில் போனீங்கன்னா ஜூம் வித் ஸ்க்ரோல் வீல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய மவுஸ் கர்சரை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும், ஜூம் ஆகும். ஸோ தட்ஸ் இட். ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் க்ளோன்ஸ். இந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் பட்டன் வச்சுக்கலாமா? சரி, ஓகே, இது பட்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற எல்லா கலரையும் சேஞ்ச் பண்ணோன்னா ஒவ்வொன்றா, அதாவது ஏவை சூஸ் பண்ணிவிட்டு ஏவோட லேயர் எந்த ரெக்டாங்கிளோ அந்த ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஷேப்ஸுக்கு போயிட்டு ஃபில்லில் போயிட்டு அதோட கலரை இப்படி தான் மாற்றுற போல் இருக்கும். திரும்ப நான் வேணும்னா பிஏ சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஷேப்புக்கு போயிட்டு திரும்ப கலர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப சூஸ் பண்ணோன்னா சிஏ சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்படி தான் இதோட கலர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 3 ரெக்டாங்கிளையுமே டெலீட் பண்ணிவிட்டு என்கிட்ட ஏல இருக்கிற ரெக்டாங்கிள் மட்டும் இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிடுறேன். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ மாற்றிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி
அப்படியே க்ளோன் பண்ணிக்கிறேன். திரும்ப ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே க்ளோன் பண்ணிக்கிறேன். திரும்ப ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே க்ளோன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோன் பண்ணிட்டேன். இப்போ ரெக்டாங்கிள் 1, அதாவது ஏ ரெக்டாங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ரெக்டாங்கிள். ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணனா இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இருக்கிற இந்த ரெக்டாங்கிளை வந்து மாற்றிட்டு கலர் பண்ணி கலர் ஓவர்லேயில் கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தனா இப்படி க்ளோஸ் பண்ணும்போது சேவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஹிஸ்ட்ரி ஸ்னாப்ஷாட். ஸோ இதில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா ஃபோட்டோஷாப்பில் இந்த இடத்துல இருக்கும். ஸோ சில பேருக்கு இந்த இடத்துல இல்லாட்டி விண்டோஸ் ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னா, இங்கே கேமரா பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கேமரா மாதிரி ஒரு ஐக்கான், இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்னாப்ஷாட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்தமாரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிட்ருக்கோம். ஸோ திரும்ப இன்னொரு வாட்டி வந்து வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ 3 வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 3வது வாட்டியுமே வந்து திரும்ப வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் 1, ஸ்னாப்ஷாட் 2, ஸ்னாப்ஷாட் 3 3 ஸ்னாப்ஷாட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு ஸ்னாப்ஷாட் 1 கிளிக் பண்ணேன்னா ஸ்னாப்ஷாட் 1 இப்படி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். 2 கிளிக் பண்ணால் இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்துடும். 3 கிளிக் பண்ணால் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து காமிச்சு அப்ரூவல் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிங்க. அப்போ தான் இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.